ஆதி 10 நிமிஷம் கழிச்சு உன்னை உள்ள வர சொல்றான். உன்னை அவனுக்கு இன்னும் யாருன்னு தெரியல. இப்ப போய் நின்னு நீ அவன் பொண்டாட்டின்னு சொன்னா அது நீயே அவனை கொலை செய்யறதுக்கு சமம். டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவனுக்கு கடைசியா நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா உன்னை பத்தின உண்மையை சொல்லாம அவன் உயிரை காப்பாத்து. இல்ல எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சனா இன்னைக்கே அவன் செத்ததும் அவன் போனத்தை நீயே எடுத்துட்டு கிளம்பிடு. உன்னை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிதான் அவன் இந்த ஆபரேஷனே பண்ணிக்கிட்டான். அத பண்ணிட்டு அவன் அட்லீஸ்ட் இப்ப உயிரோடவாவது இருக்கான். இல்ல அவன் உயிரோட இருக்கிறதும் உனக்கு பிடிக்கலனா அவன் முடிவை நீயே முடிவு பண்ணிட்டு போயிரு. அவர் மறந்த விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாம பாத்துக்கோங்க. ஏத்தா நான் என்னத்த பண்ணி போட்டேன்? ஏத்தா உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே உன் கூட வந்து நிக்கிறேன். நல்லது எது நல்லது? பெத்த பொண்ணு என்ன பண்ணலான்னு கேட்டா அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தியே, உனக்கு நல்லது இல்ல அது? என் புருஷனுக்கு அபார்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆசை நிறைவேறணும்னு நினைச்சதுல வெறும் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நான் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னப்போ அதுல முழுக்க முழுக்க என் மேல இருந்த வெறும் வன்மம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு. நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? ஏத்தா நான் செஞ்சதெல்லாம் நினைச்சு வருந்திட்டேன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா கிட்டயோ என் புருஷன் கிட்டயோ சவால் விட்டெல்லாம் பேசுனியே, அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துப்ப? இல்ல என்ன பாத்துட்டு இருக்க? நீ என்னென்ன பேசுனியோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா உள்ள போன எனக்கு ஆபரேஷன்லாம் எதுவுமே நடக்கல. நான் தான் நர்ஸ் கிட்ட ஆபரேஷன் நடந்துச்சுன்னு பொய் சொல்ல சொன்னேன். அப்படி சொன்னா நீ என்ன செய்யற, என் புருஷன் என்ன செய்யறான்னு பார்த்த. ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ உன்னோட உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்ட காட்டிட்ட. ஏத்தா இல்லத்தா அது சும்மா அவங்க கிட்ட. போதும், அன்னைக்கே உன்னை அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்பாவா பார்த்ததுனாலதான் நான் உன்னை எதுவுமே பண்ணாம வெறும் வீட்டு விட்டு மட்டும் போக சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ அப்படியெல்லாம் இனிமே தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. ஏன்னா நான் இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சொல்லிட்டு. தயவு செஞ்சு போ போ. ஏத்தா நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி போன்னு சொன்னா எங்க போவேன் நானு? எங்கேயாச்சும் போய் செத்து போ. யார் உன்னை தடுத்தா? நீ எல்லாம் உயிரோட இருக்கணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. போ செத்து போ. பெத்த பொண்ணுங்களை கேவலப்படுத்த வேண்டியது, நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டியது, குழந்தைன்னு கூட பார்க்காம அதை கொல்ல நினைக்கிறது, இப்படிப்பட்ட நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எந்தவித அவசியமும் இல்ல. போ, தாராளமா செத்து போ. போ. முடிஞ்சா நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு வேளை நீ செத்துட்டேன்னா மேபி கொஞ்சூண்டு தண்ணி வேணா வரும் என் கண்ணுல. ஏன்னா நீ அப்பாங்கிறதுக்காக. இங்க இருக்கிற வேற யாரும் உனக்காக அழமாட்டாங்க. ஏன் உன் பொண்டாட்டியும் சரி உன் அம்மாவும் சரி யாரும் அழமாட்டாங்க. நீ நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ மனுஷனே கிடையாது. முடிஞ்சா மனுஷனா மாறு பாரு. இல்லன்னா வச்சுக்கோயேன்
நான் சொன்ன மாதிரி செத்து போயிடுச்சு போ. டேய் ம், என்ன இங்க பாரு என்ன ஒழுங்கா போயிரு. நான் ஏதாவது வார்த்தை விட்டுற போறேன். போயிரு. நான் வார்த்தை விட்டேன்னா உனக்கு அசிங்கமா போயிரும். போ. மாமா இருங்க. நீ பாட்டுக்கு அவரை செத்து போன்ற நீ சொன்ன அவர் எதுக்கடி சாகணும்? மாப்பிள அமைதியா இருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க தான் எனக்கு மாமா, நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ள. அது யாரும் மாத்த முடியாது. சரியா? இவன் என்ன சொல்றது சாவுன்னு? நான் சொல்ற போய் சாவு போ. என்ன பாக்குற போய் சாவு போ. ஏன் நான் சொல்லக்கூடாதா? எனக்கு சொல்ல உரிமை இல்லையா என்ன? நான் சொன்ன சாக மாட்டியா? போ. மாப்ள, அப்படின்னா நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கவா?